எஸ்பிகே வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் ரொமான்டிக் ட்ராமாவை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்னு சின்ன வயசுல நம்ம வாழ நினைச்ச வாழ்க்கை, இன்னொன்னு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை பேரோட கனவு காணாம போயிருக்கும். ஆனா ஒரு கனவு காலம் கடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து உங்க கதவை தட்டுனா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இதுவும் அப்படிப்பட்ட ஒரு கதை தாங்க. ஸ்கூல் டேஸ்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமா டைரக்டர்ஸ் ஆகணுங்கிற கனவோட ஹீரோ ஹீரோயினும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள காதலும் இருக்கு. ஆனா காலம் அவங்கள மட்டும் இல்ல, அவங்களோட கனவையுமே பிரிச்சிடுது. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஹீரோ இண்டஸ்ட்ரி முழுக்க பேசுற அளவுக்கு ஒரு பாப்புலரான டைரக்டரா மாறிடுறான். ஆனா ஹீரோயினும் ஒரு காலத்துல கனவுக்காக வாழ்ந்தவ இப்போ வாழ்க்கைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. 15 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிற ஹீரோவும் வாழ்க்கையில தோத்துட்டோம்னு ஃபீல் பண்ற ஹீரோயினும் பாத்துக்கிறாங்க. கடைசியில அவங்க காதல் ஜெயிக்குமா, வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோயின் அவளோட கனவை ஜெயிச்சாலங்கிறதையெல்லாம் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஹீரோயினோட ஸ்கூல் டேஸ் தான் காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் கையில கேமராவோட எப்படா ஸ்கூல் முடியுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கா. ஸ்கூல் விட்டு அடுத்த செகண்ட் கையில கேமராவை தூக்கிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஓடி வந்துடுறா. இன்னொரு பக்கம் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் கூட ஹீரோ ரொம்ப சின்சியரா கிளாஸ்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோயினும் ஈவினிங் டைம்ல ஒரு பீச் ஓரமா தான் நிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவ கேமராவால பீச்சை சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவளோட கேமராவை வாங்கி அவளும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். என்னெல்லாம் வீடியோ எடுக்காத, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முகத்தை எல்லாம் மூடிக்கிறா. ஏன் உன்னை வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்ற, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை வீடியோ எடுத்துட்டே இருக்கான். அந்த நேரத்துல பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல கனவுகளோட வாழ்ந்த காலம் அதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உன்னை மட்டுமே நினைச்சு வாழ்ந்த காலம் அதுங்கிற மாதிரி இப்ப ஹீரோ சொல்றான். அப்படியே கட் பண்ணி 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு ஊ சுபின். இப்ப அவன் ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டர் ஆயிட்டான். ஆக்சுவலா இப்ப ஹீரோ அமெரிக்கால தான் இருக்கான். அங்கே ஒரு மூவி டைரக்ட் பண்ணி அதுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து அந்த மூவிக்கான சக்சஸ் மீட் இன்டர்வியூஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுல ஹீரோ கிட்ட நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டைமா அவன் ஒரு கொரியன்ங்கறத எல்லாருக்குமே ரிவீல் பண்றான். ஒரு மூவி டைரக்டர் ஆகணும்ங்கற அவனோட கனவு அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவனோட 18 வயசுல ஒரு பொண்ணால அவனுக்கு உருவானதாவும், அந்த பொண்ணு தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ்ங்கற மாதிரியும் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் சொந்த நாடான கொரியாக்கே திரும்ப போக போறதாவும் சொல்றான். ஃபர்ஸ்ட் லவ் பத்தி இப்ப ஹீரோ பேசின இந்த இன்டர்வியூ ஆன்லைன்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பேரு ஜூ ஈஜே. அவ ஒரு டிவி சேனல்ல ஈஜே வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்க ஷோல ஹோஸ்டா இருக்கா. இந்த வேலையை அவ சுத்தமா பிடிக்காம தான் பண்றா. வேற வழி இல்லாம அந்த வேலையை பாக்குற மாதிரி தான் அவ காட்டிக்கிறா. அந்த ஷோக்காக ஈஜே இப்ப அவ டீம் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல நிறைய வயசான லேடிஸ் எல்லாம் சேர்ந்து சிப்பி எடுக்கிற வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த வேலையை பாக்குறத லைவா காட்டுற ஷோ தான் இப்ப அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஷோவை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக அவங்க கூட சேர்ந்து இவளும் அந்த சிப்பி எடுக்கிறதுக்காக போறா. அப்ப ஃபன்னியா பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேத்துல விழுந்து நீச்சல் அடிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே அவ செய்யறத பார்த்து சிரிக்க, இவளும் அவங்க முன்னாடி சிரிக்கிற மாதிரி தான் சிரிக்கிறா. ஆனா மனசுக்குள்ள அழுகிறா, என் லைஃப் இப்படிதான் டெய்லியும் கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோ யூஎஸ்ல இருந்து கொரியா வந்துட்டான். ஆக்சுவலா அவன் கொரியா வந்ததே ஹீரோயினை பாக்குறதுக்காக தான். இப்ப பிளைட்ல வந்து இறங்கி அவன் இருக்க இடத்துக்கு போறதுக்காக டாக்ஸி பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கான். வர வழியில இப்ப ஹீரோயின் சிப்பி எடுக்கிற இடத்துல ஒரு ஷோ பண்ணிருப்பா இல்லையா, அத அவன் மொபைல்ல பாத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பான். அதுல அவ பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஈஜி அவளோட ஷூட் முடிச்சு ரொம்ப டயர்டா இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அவ ஒர்க் பண்ற ஸ்டுடியோ பக்கத்திலேயே தனியா ஒரு வீடு எடுத்து தான் அவ தங்கியிருப்பா. இப்ப அவளுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டியாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அவங்க சின்னதா ஒரு நூடுல்ஸ் ஷாப் வச்சு நடத்துறாங்க போல இருக்கு. அவங்க ஷாப் வச்சிருக்க அந்த இடத்தோட ஓனர் அந்த இடத்தோட ரெண்டை ஏத்திட்டதா இப்ப அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, இந்த அளவுக்கு நீங்க அந்த ஆளுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பேசாம அந்த ஷாப்பை அவங்கிட்டே வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாம நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவ வீட்டுக்கு வந்து கதவை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள கூட வரல, கதவு பக்கத்திலேயே உட்காந்துருவா. உட்காந்து இப்ப அவ ஒர்க்குக்காக எடுத்துட்டு போன அந்த பேக்கை திறந்து பாக்குறா. உள்ள ஒரே அழுக்கு துணி, அவ சேத்துல எல்லாம் விழுந்து உருண்டிருப்பா இல்லையா, அந்த துணி எல்லாமே அப்படியே சுத்தி உள்ளதான் வச்சிருக்கா. அந்த துணியெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் என்னால துவைக்கவே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னை விட்டா என் துணியை வேற யாரு துவைப்பாங்க, நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை துவைக்க ஆரம்பிக்கிறா. துவைக்கும் போது அந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாடுறேங்கிற பேர்ல காலுன்னு கத்திக்கிட்டே தான் அதை துவைக்கிறா. ஆனா எவ்வளவு அவ தேய்ச்சி துவைச்சாலும் அந்த களிமண்ணுக்கார மட்டும் போகவே மாட்டேங்குது. அந்த நேரத்துல பேசாம இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வீசிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனா நாளைக்கு மறுபடியும் இந்த ட்ரெஸ் வேணுமே, அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் அதை போட்டு தேய்ச்சி துவைக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா அந்த துணியெல்லாம் துவைச்சு காயப்படும் போது அவ வீட்டு
டிவில ஹீரோ அவனோட மூவிக்கான சக்சஸ் மீட் இன்டர்வியூஸ்ல அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, அந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. இப்ப அந்த இன்டர்வியூல அவனை பார்த்ததும் இப்ப ஈஜேக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இவன் எப்படி இவ்ளோ பெரிய ஆளானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெட்ல அவனோட பேரை போட்டு சர்ச் பண்றா. எதுவுமே வரல. ஆக்சுவலா ஹீரோவோட உண்மையான பேரு ஊசுபின். ஆனா அவன் டைரக்டரா அவனோட பேரை இயான் வூங்கிற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவன் டிவில பார்க்கும்போது அவன் பேரு இயான் வூன்னு சொன்னது ஞாபகம் வந்து இயான் வூங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்றா. அதுல அவன் படத்தை பத்தின டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அவன் கொடுத்த இன்டர்வியூ வீடியோஸ்மே வருது. அந்த வீடியோஸ் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல மட்டுமே பேசியிருக்கான். ஏன்னா அவன் ஹாலிவுட் மூவிக்காக தான் இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பான். அந்த இன்டர்வியூஸ்லாம் யூஎஸ்ல இருந்ததால எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கும். ஆனா இவளுக்கு அது எதுவுமே புரிஞ்சிருக்காது. அவன் கொரியாக்கு வர போறாங்கிற விஷயம் மட்டும்தான் அவளுக்கு புரியும். சப்டைட்டில்ஸ் ஏதாவது அதுல வருதான்னு செக் பண்ணுவா, அதுவும் வராது. அதனால இப்ப ஒண்ணுமே புரியலன்னு கடுப்பாய் இப்ப லேப்டாப்பை மூடி வச்சிருவா. மூடி வச்சுட்டு அவன் இங்க வர போறானா, வா வா என் கையில மட்டும் மாட்டு, உன்னை என் கையால அடிச்சு பிக்கிறேன்டா, இல்லடா காலால உதைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அது இதுன்னு பேசி டயர்ட் ஆயிருவா. அதுக்கப்புறம் அவனை என்ன பேசுறதுன்னே தெரியாம, இல்ல இல்ல அவனை பார்க்கவே கூடாது, பார்த்தா நமக்கு தான் அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே ஈஜேயோட ஸ்டுடியோ தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட ப்ரொடியூசர் அவகிட்ட ஃபிஷிங் ஷோ மாதிரி ஒரு ஷோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவ அதுக்கு ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது, எங்க டீம்ல கிரேப் ஃபார்மை பத்தி ஒரு ஷோ பண்ணலாம்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம், அதை தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க நீ ப்ரொடியூசரா நான் ப்ரொடியூசரா, நான் சொல்றது கேளு, இல்லனா உன்னையே நான் மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் கிடையாது. போன வாரம் தானே ஃபிஷிங் ஷோ பண்ணோம், மறுபடியும் அதே மாதிரி பண்ண சொல்றீங்க, சாப்பாடுல மட்டும் வித்தியாசமா சாப்பிடுறீங்கல்ல, ஷோ மட்டும் ஒரே மாதிரி பண்ண சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்ப திட்டிட்டு இருக்கா. அவங்க ஸ்டுடியோல இருக்க மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல தான் கரெக்டா இப்ப ஈஜேயோட மேனேஜர் சூபினை கூட்டிட்டு இப்ப ஸ்டுடியோக்குள்ள வராரு. அந்த நேரத்துல அவன் அங்க பார்த்ததும் அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஷாக்ல அப்படியே அவனே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பா. இவனும் அவளை பார்த்து சிரிக்க டக்குன்னு பக்கத்துல இருக்க டெஸ்க்கு கீழே ஒளிஞ்சுக்குவா. அந்த ப்ரொடியூசருக்கு இவ என்ன பண்றானே புரியாம, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எழுந்திரி, ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் காலால அவளை எத்திக்கிட்டே இருப்பாரு. அவரோட காலை பிடிச்சி கிள்ளி விட்டுருவா. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்ப அந்த ப்ரொடியூசரும் இங்க இருந்து போயிடுவாரு. அவர் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப சுபின் என்ன பண்றான், இப்ப ஈஜே மாதிரியே டெஸ்க்கு கீழே அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு அவளே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்ததும் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த டெஸ்க் மேலே இடிச்சுக்குவா. அப்பதான் அவ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி இடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஈஜே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேமராவோடவே தான் தெரியவா. அந்த மாதிரி தான் ஒரு தடவை ஈஜே அவளோட கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியா எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல தான் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைமா பாப்பா. ஹீரோ அன்னைக்கு தான் சோல்ல இருக்க ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி ஈஜேயோட ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அவங்க அம்மாவோட கார்ல தான் வந்து இறங்குவான். அவன் கார்ல இருந்து இறங்குறதெல்லாம் ஈஜே வீடியோ எடுத்துட்டே தான் இருப்பா. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கானேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே தான் எடுத்துட்டு இருப்பா. இவ வீடியோ எடுக்கிறத இப்ப சூபின்மே பாத்துருவான். பாத்துட்டு அங்க இருந்தே அவளுக்கு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்குள்ளே இவ ஐயோ அவன் பாத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து மறைய ட்ரை பண்ணி அந்த ஜன்னல்லே இடிச்சுக்குவா. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல பிரேயர் வைக்கிறாங்க. பிரேயர்ல அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் பேசிட்டே இருக்காரு, நீங்க தான் கொரியாவோட ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் அந்த வெயில்ல நிக்க முடியாம எல்லாம் மயக்கத்தோட நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஈஜே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவன் மயக்கம் போட்டு விழுந்தது என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் ஓடி வர, சூபின் வேகமா ஓடி வந்து நானே அவளை நர்ஸ் ரூம்க்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவனோட முதுகுல தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான் அவன். அந்த நேரத்துல ஈஜே அவனோட சட்டையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா அவ. இப்ப அவளை நர்ஸ் ரூம்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு நீ அவளை கொஞ்சம் பாத்துக்கப்பா அப்படின்னு இப்ப சூபின் கிட்ட சொல்லிட்டு நர்ஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஈஜி இப்ப எந்திரிச்சு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன எந்திரிச்சிட்ட, உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூபின் அவகிட்ட கேக்குறான். சரியாயிடுச்சாவா, நான் சும்மா ஆக்ட் பண்ணேன், எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா நீ யாரு, என்னை எப்போ தூக்கிட்டு வரவன எங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட கேக்குறா. இவ கேக்குறத பார்த்தா இவ இப்படிதான் அடிக்கடி மயங்கி விழுவா போல இருக்கு. ஏன் உனக்கு தான் என்னை நல்லாவே தெரியுமே, தெரியாத மாதிரியே கேக்குற அப்படிங்கிற மாதிரி இப்ப அவகிட்ட கேக்குறான். அப்ப ஈஜே இவனை வீடியோ எடுத்ததையும் அந்த நேரத்துல அவன் ஹாய் சொன்னதையுமே யோசிச்சு பாக்குறா. ஐயோ அவனை நம்ம தான் வீடியோ எடுத்தங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பேச்சு மாத்தி அசம்பிளி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நீ மயங்கி விழுந்ததுமே அசம்பிளி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீங்க எல்லாரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னாலதான் இங்க வந்து நீ நின்னுட்டு இருக்க, இல்லாட்டி அந்த வெயில கருகி போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இருந்தாலும் அசம்பிளில நான் உன்னை பார்க்கும்போது நீ தள்ளாடிட்டு இருந்த, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இப்ப ஈஜே வேகமா பக்கத்துல வந்து அவன் ஒரு மாதிரி பாக்குறா. அப்போ அசம்பிளில நீ என்னையே பார்த்துட்டு இருந்திருக்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இல்லையே, நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்த, அதனாலதான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். நல்லாதான் நடிக்கிற அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு நர்ஸ் ரூம்ல இருந்து கிளம்பிடுறா. நீ இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, கிளாஸ கட்டடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரவுண்டுக்கு போய் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா. அதை
பார்த்துட்டு இவனும் போய் அவ பக்கத்துல உட்காடுறான். அப்ப ஈஜி அவங்கிட்ட கேக்குறா, நீ ஃபியூச்சர்ல என்னவாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆசையும் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, ஏ என்ன சொல்ற, உன் வயசுல இருக்க பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கனவாவது இருக்கணும்ல, நீ மனுஷன் தானே, கனவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகி போய் கேட்க, எனக்கு கனவு இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல நான் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா டாக்டர், எங்க தாத்தா டாக்டர், அதனால என்னையும் டாக்டரா தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு, அதனால தான் நாங்க இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னா நீ ரொம்ப நல்லா படிப்பியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு அமைதியா உட்காந்துருக்கான். அப்ப ஈஜி அவனை ஒரு குத்து விட்டு, நான் மட்டும் உனக்கு என்ன கனவு இருக்குன்னு கேட்டல, அதே மாதிரி ஏன் கனவு என்னெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப சூபின் அவளை ரொமான்டிக்கா பார்த்து, ஈஜி உன்னோட கனவை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா கேக்குறான். அப்ப ஈஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இந்த சோல் பசங்களே இப்படிதான், காரணமே இல்லாம ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு, ஈஜேன்னு என்னோட லாஸ்ட் நேம் எல்லாம் சொல்லி கூப்பிடாத, யாராச்சும் பார்த்தா எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனும் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட கனவை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேக்குறான். எனக்கா, என்னோட கனவை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, என் கனவு எப்படி இருக்கு, என் கனவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் எந்த பதிலுமே சொல்லாம அவளையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஈஜி அவளோட கேமரா எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பா. அது ஆக்சுவலா சூவின் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான். அவனுமே அந்த நேரத்துல அங்கேதான் இருப்பான். இவ இங்க வரத பார்த்துட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். அவ அப்படியே ஹாஸ்பிட்டலோட டெரஸ்க்கு வந்துடுறா. வந்து இங்க சன்செட் ஆகுறத வீடியோ எடுக்கிறதுக்காக அவளோட கேமராவை எல்லாம் டெரஸ்லயே செட் பண்ணி வச்சுட்டு, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம தூங்கி எந்திரிச்சிடலாம்னு சொல்லிட்டு கேமராவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்தாக்குல தூங்கிடுறா. ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் இல்லையா. இப்ப அவ அந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவனும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவன் எந்திரிக்கல. அவன் முன்னாடி கையெல்லாம் ஆட்டுறான், அப்படியே அவன் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல அவ பக்கத்துல உட்கார்ந்தாக்குல தூங்கிடுறான். இப்ப நல்லா இருட்டிடுது. அப்பதான் ஈஜே கண் விழிச்சு பாக்குறா. பார்த்தா பக்கத்துல ஜூவின் தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு பயந்து கத்திடுறா. அவனும் அந்த டைம்ல எந்திரிச்சிடறான். இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இது எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான், இங்க உன்னை பார்த்தேன் அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இங்க என்ன பண்றங்கிற மாதிரி அவகிட்ட கேக்குறான். நான் இங்க சன்செட்டை ஷூட் பண்றதுக்காக வந்தேன், இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டல்ல பெட்ரோல் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கேமராலாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து அவசரமா ஓடுறா. இரு நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு இவனும் அவ கூட சேர்ந்து ஓடி வரான். இப்ப 2 பேரும் வரத ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி பாத்துருவாரு. அவர் அந்த இடத்துல யாருன்னு கேட்டு வாயை மூடுறதுக்குள்ள ஈஜே ஜூபினோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துருவா. அப்படி ஓடி வரும்போது அவ தலையில இருந்து ஹேர் பேண்ட் எல்லாம் கலண்டு கீழே விழுந்துரும். அதெல்லாம் ஜூபின் பாத்துக்கிட்டே அவளை ரசிச்சுக்கிட்டு ஓடி வர மாதிரி தான் வந்துட்டு இருப்பான். அப்ப ஈஜே விடாம அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இங்க வீடியோ எடுக்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட கேக்குறா. ஆக்சுவலா ஜூபின்க்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா அவன் நடந்துக்கிறது எல்லாமே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுலயும் இப்ப ஈஜே அவனோட கையை விடாம பிடிச்சிட்டு இருக்குது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தான் அவன்கிட்ட ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே இப்ப ஜூபின் அவங்க அம்மா கூட கார்ல இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். அவன் வர வழியே ரோட்டோரமா ஈஜே ஒரு வயசான பாட்டியை வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அவளை இப்ப அந்த இடத்துல பார்த்ததும் சுபினும் இப்ப அவங்க அம்மா கிட்ட இங்கே இறங்கிக்கிறமான்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அங்கேயே இறங்கிடுறான். இப்ப அவன் ஈஜே வீடியோ எடுத்துட்டு இருக்க இடத்துக்கு வரான். அவன் அங்க பார்த்ததும் ஒரு செடி எடுத்து அவன் கையில கொடுத்து, இந்த செடியோட நிழல் அந்த பாட்டி முகத்துல படுற மாதிரியே புடி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த செடியை வாங்கி பிடிக்கிறான். கொஞ்சம் லைட்டா அதை ஷேக் பண்ண, அப்பதானே மரத்துல இருக்க லீஃப்ல இருந்து நார்மலா நிழல் விழுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அவன் ஆட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த செடியை ஆட்டிடுவான். இங்க என்ன புயல் அடிக்குது, நார்மலா அசைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அவங்க பக்கத்துல ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். இவ கத்துல அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சதும் ரொம்ப கோவப்பட்டு இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க வயசான பாட்டி அவன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். இது ஏன் இடம், இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுபின் போயிட்டு அந்த பாட்டியை தூக்கி விட்டுட்டு இருப்பான். அதே நேரத்துல ஈஜி அவங்கிட்ட சண்டைக்கு போயிருவா. வயசான பாட்டியை தள்ளி விடுற, நீ பண்ணது எல்லாமே இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, இரு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன், இப்பவே நான் போலீஸை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பா. அதனால அந்த குடிகாரனும், என்னை நீ போலீஸ்ல மாட்டி விட்டுருவியா, எப்படி மாட்டி விடுறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து கேமராவை பறிக்க ட்ரை பண்ணுவான். உடனே சுபின் ஈஜே கிட்ட இருந்து கேமராவை வாங்கிடுவான். உடனே அந்த குடிகாரன் சுபின் கிட்ட வந்து, மரியாதையே கேமரா கொடுத்துரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். ஆனாலும் இவன் கொடுக்காததுனால குடிகாரன் சுபினை உதச்சி தள்ளி அவனை போட்டு மிதிச்சிட்டு இருப்பான். அதை தடுக்க வந்த ஈஜேவையும் அந்த குடிகாரன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். நல்ல வேலையா அந்த நேரத்துல அந்த பாட்டி ஓடி போய் போலீஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததும் குடிகாரன் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிடுறான். அவன் அடிச்சதுல இப்ப சுபினோட கை வாயில எல்லாம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். அதனால ஈஜே இப்ப அவனை ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுட்டு இருப்பா. அந்த நேரத்துல சுபின் அந்த கேமராவை எடுத்து அது லைட்டா உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேமராக்கு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுட்டு இருப்பான். இவன் என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஈஜே அவனே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பா. அந்த நேரத்துல சுபின் ஈஜேவை பார்த்து, எனக்கு உன்னை ரொம்ப
பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதாவது எனக்கு ஒன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசை, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட எல்லாமே இருக்கு ஒரு விஷயத்தை தவிர அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்ல, அப்ப ஈஜே ரொம்ப ஆர்வமா அது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேக்குறா. அப்ப அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஈஜேக்கு பொக்குன்னு ஆயிடுது, மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப சுபின் அவளை பார்த்துட்டு, உனக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு தான் உன்னை ஷைனா வச்சிருக்கு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சுபின் ஈஜே கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா முத நாள் நைட் அவங்க ரெண்டு பேரும் சுபின் அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அவளோட ஹேர் பேண்ட் கீழே விழுறத சுபின் பார்த்திருப்பான். அதனால அவளுக்கு ஒரு ஹேர் பேண்ட் பாக்ஸ் வாங்கி அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறான். ஈஜேவும் ரொம்ப ஹாப்பியா அந்த ஹேர் பேண்ட் வாங்கி ஆசையோட அதை அவ ஹேர்ல மாட்டிக்கிறா. அப்ப சுபின் அவ சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல டெஸ்க்கு கீழே உட்காந்துருக்க ஈஜேவை தான் காட்டுறாங்க. அவ இப்ப அவ முன்னாடி உட்காந்துருக்க சுபினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டி போயிடுறா. அங்கே கூட்டிட்டு போயிட்டு இப்ப இங்க எதுக்காக வந்தங்கிற மாதிரி கேட்டு திட்டிட்டு இருக்கா. இது ஒரு டிவி ஸ்டேஷன் தானே, என்னோட வேலையா நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நீ என்னை நம்ப சொல்றியா அப்படின்னு இப்ப அவ கேட்க, ஆமா நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணலையா, நீயே சொல்லு, இப்ப நான் இங்க இருக்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு இப்ப அவன் கேட்க, ஈஜேக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல, தடுமாறிட்டு நின்னுட்டு இருப்பா. ஆக்சுவலா ஸ்டெப்ஸுக்கு போற வழியில தான் இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்கு லாக் இருக்காது. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஈஜே தான் அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நின்று பேசிட்டு இருப்பா. அந்த நேரத்துல இப்ப அந்த ஸ்டெப்ஸ் வழியா போறதுக்காக ஆளுங்கெல்லாம் அந்த வழியா வரும்போது அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணி அதை திறக்க முடியலன்னதும் போட்டு தட்டிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் யார் இருக்கீங்க, கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை அவங்க பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஈஜே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு நின்னுட்டு இருப்பா திறக்க விடாம. அதை பார்த்துட்டு சுபினா அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த கதவு மேல அழுத்தமா கை வச்சு புடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஈஜேக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லாம அப்படியே நின்னுட்டு இருப்பா. அப்ப சுபின் அவன் கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி அவ காது கிட்ட வந்து கேட்பான். இவ ரொம்ப கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிடுவா. ஆமா எனக்கு புருஷன் இருக்கான், பிள்ளைங்களும் இருக்காங்க, அதுக்கு இப்ப என்ன, முதல்ல என் தலைமையில இருக்க கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வரதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கையை எடுத்துருவான். ஆனா அது தெரியாம இவன் மேல இருக்க கோவத்துல அவ தலைக்கு பின்னாடி அவன் கை வச்சிருக்கான்னு நினைச்சு ஓங்கி அவ தலையாலே அவன் கையை இடிக்க போவா. அந்த நேரம் பார்த்து அவன் கை எடுக்க அவ தலை போய் இப்ப அந்த கதவுல இடிச்சிரும். வலி தாங்க முடியாம கத்துவா, நீ தான் என் கையை எடுக்க சொன்ன, அதனாலதான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவளோட தலையை தேய்ச்சிக்கிட்டே ரொம்ப கோவமா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கேக்குறான். ஆமா ஒவ்வொரு நாளும் உன்னை நான் திட்டிட்டு இருந்தேன், சாபம் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனா கடவுள் என் பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க. நீ இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் டிரெக்டரா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு, பொறாமையில சாகணும் போல இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணவே கூடாது, அதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இப்ப வேகமா இங்க இருந்து போறதுக்காக அந்த கதவை ஓபன் பண்ணா. ஆனா அவ கோவத்துல கத்துறதையெல்லாம் அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவளை அந்த கதவை திறக்க விடாம அவன் கையை வச்சு மூடிக்கிட்டு அவ பக்கத்துல வந்து, உன் பிரெயின் செல்ஸ் நிறைய செத்துருச்சுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போனதும் உன் பின்னாடி நீயே தட்டி கொடுத்துக்க, கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அவனை தள்ளி விட்டுட்டு ஈஜே இங்க இருந்து போயிடுறா. அவனும் சிரிச்சுக்கிட்டே அவ பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப ஈஜே அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. இவன் பேரு யூஜியான். ஆக்சுவலா ஈஜே, சுபின், யூஜியான் இவங்க மூணு பேருமே ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவன் ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையில அவன் வீட்டை விட்டுட்டு இப்ப சோல்ல தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கான். சின்ன சின்ன பார்ட் டைம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவனை பாக்குறதுக்காக தான் ஈஜே வந்திருக்கா. வந்து அவளோட ஸ்டுடியோக்கு சுபின் வந்தது, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப இவன் சொல்றான், அவனுக்கு தான் இன்னமும் உன்னைய பிடிச்சிருக்குல்ல, பேசாம நீ அவனுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏய் நீ என்ன விளையாடுறியா, இப்ப அவன் யாரு, ரொம்ப பாப்புலரான ஃபிலிம் டைரக்டர், ஆனா என்ன பத்தியா, அதெல்லாம் செட் ஆகாது, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கா. இப்ப சுபின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். அந்த நேரத்துல யூஎஸ்ல இருக்க அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட பத்தி வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டு தான் இதுக்கு முன்னாடி இவன் எடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராவும் இருந்திருக்கான். அந்த நேரத்துல ஒரு ஷூட்டிங்காக ஒரு ஆக்ட்ரஸ் வரா. இவ பேரு ஹானா. ஆக்சுவலா சுபின் ஒரு டைரக்டரா இயான்வுங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப அவன் இங்க உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு, இந்த ஹாலிவுட் மூவி எடுத்த டைரக்டர் இயான்வு கொரியா வந்திருக்காராமே, இதெல்லாம் ஒரு நியூஸ்னு வெளியில சேனல்ஸ்ல எல்லாம் போடுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவ கூட வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா சுபினோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு இவ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு வந்திருப்பா. அந்த நேரத்துல சுபின் இவ கிட்ட அவன் ஹாலிவுட் மூவில நடிக்கணுங்கிறதுக்காக
இவளுக்காக இங்கிலீஷ்லயே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பான். ஆனா இவளுக்கு அவன் என்ன கேக்குறானே புரியாம எதுக்குமே ஆன்சர் பண்ணாம இருந்திருப்பா. அந்த காரணத்தினால இவளை ரிஜெக்டும் பண்ணிருப்பான். அப்படி அவன் அவளை ரிஜெக்ட் பண்ண கோவத்துலதான் இப்ப அவனை பார்த்ததும் அவன் அக்கலா பேசிட்டு வந்துட்டு இருப்பா. இவ பேசுறது எல்லாமே சுபின் காதலையும் விழுந்திருக்கும். ஆனா அதெல்லாம் அவன் பெருசா கண்டுக்காம அவன் இங்க இருந்து எந்திரிச்சு வந்துருவான். அங்க இருந்து கிளம்பினவன் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல யூஜியான் நிக்கிறான். ஆக்சுவலா அவன் பார்ட் டைம் வேலையில டெலிவரி பாயாவும் வேலையில இருக்கான். இப்ப அவன் கஸ்டமருக்கான ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இப்ப சுபினை பாப்பான். ஆக்சுவலா சுபின் யூஜியான பார்த்துட்டு நல்லா தான் பேசுறான். ஆளு ஸ்கூல் டைம்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா யூஜியான் அந்த மாதிரி சந்தோஷமா பேசுற மாதிரி எல்லாம் காட்டிக்கல. அவன் மேல ஏதோ கோவத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே பெரிய டைரக்டர் ஆயிட்டியாமே ஈஜே சொன்னா. என்னால எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்லாம் உனக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா மூஞ்ச எப்படி வச்சுக்கிட்டு பேசுற அப்படின்னு இப்ப சுபின் அவங்கிட்ட கேட்க, அப்புறம் என்ன, நீ வரதுக்கு முன்னாடி நானும் ஈஜேவும் ஸ்கூல்ல எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் தெரியுமா? நீ வந்த அவ கூட நீ சேர்ந்துக்கிட்டு என்னை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுட்ட. அப்புறம் அவங்கிட்ட எப்படி பேசுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்ன வரைக்கும் என்னை விட நீ தானே அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப சுபின் கேக்குறான். இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு வேற காரணம் இல்ல, அதான் இப்ப நீ வந்துட்டியே அப்படின்னு யூஜியான் இப்ப ரொம்ப கடுப்புல சொல்லிட்டு இருக்கான். அப்ப சுபின் அவங்கிட்ட அதை பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் ஈஜி கிட்ட பேசணும், அவளோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தர முடியாது, வேணும்னா நீயே ஈஜி கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவன் கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ண ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னு இப்ப அவங்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போற டைம்ல ஈஜே இப்ப அவனுக்கு கால் பண்ணுவா. இப்ப ஈஜே கால் பண்ணதும் அவன் சுபினை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லி ஈஜே அப்படின்னு சொல்லி நல்லா சவுண்டா பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா ஈஜே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ டேப்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல விற்க போறதா சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ போன்ல சொல்ற எல்லாத்தையுமே சுபினுக்கு கேக்குற மாதிரியே இப்ப யூஜியானும் சவுண்டா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப ஈஜே கிட்ட யூஜியான் போன்ல பேசின எல்லாத்தையுமே சுபின் நோட் பண்ணிட்டே இருந்துட்டு இப்ப ஈஜே கிட்ட யூஜியான் பேசும்போது கேபேஜ் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் சைட்ல தான் அவளோட வீடியோ டேப்ஸ் எல்லாம் விற்க போறதா அவன் பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சுபின் அந்த சைட்ல போயிட்டு அவளோட வீடியோ டேப்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றான். செக் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி இப்ப அவளோட ஐடிக்கு ரெக்வெஸ்ட் பண்றான். ஈஜேவும் அந்த ரெக்வெஸ்ட் அனுப்புனது சுபின் தாங்கிறது தெரியாம அவளும் அவங்கிட்டயே அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ஹானாங்கிற ஆக்ட்ரஸ் வந்து ஒரு இடத்துக்கு ஷூட்டிங்காக வந்திருப்பா இல்லையா, அவ இன்னொரு மேல் ஆக்டர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்றதா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆக்டர் வந்து இன்னுமே அங்கே வராததுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வேற ஒரு இடத்துலயுமே ஷூட்டிங் இருக்கும். அதனால அந்த மேல் ஆக்டருக்கு பதிலா வேற ஒரு ஆள் அந்த ரோலுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்துல இங்க டெலிவரி பண்றதுக்காக இங்க யூஜியான் வந்திருப்பான். அவனை பார்த்ததும் இப்ப ஹானாக்கு ரொம்ப பிடிச்சிரும். இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனையே இந்த ரோல்ல ஆக்ட் பண்ண சொல்லுங்கிற மாதிரி அவளோட டைரக்டர் கிட்ட சொல்லுவா. அவளோட டைரக்டர் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப யூஜியான் கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்ப அவங்க எந்த ரோலுக்கு கேக்குறாங்கன்னா இப்ப இங்க வர வேண்டிய ஹீரோ இங்க வராதனால அவருக்கு பதிலா டூப்பா நடிக்கிறதுக்காக தான் இப்ப யூஜியான் கிட்ட கேக்குறாங்க. ஜஸ்ட் ஹானா வந்து அந்த ஹீரோவோட ஷோல்டர்ல சாயிற மாதிரி மட்டும் தான் எடுக்க போறாங்க. அதுல வந்து இப்ப யூஜியானோட ஃபேஸ் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரோலுக்காக தான் இப்ப வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி யூஜியான் பண்ணிருப்பான். ஆக்சுவலா ஹானா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவ கூட நடிக்க வந்த ஹீரோ அவளை விட பாப்புலரா இருப்பாரு. அதனால இப்ப அவரோட இடத்துல அவன் நடிக்க போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவ பக்கத்துல நடிக்கிறத பத்தி பேசாம அந்த ஹீரோவை பத்தி பேசுறத நினைச்சு இப்ப ஹானாக்கே ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். இப்ப ஆக்டிங் எல்லாம் முடிச்சு இப்ப யூஜியான் கிளம்புவான். அந்த நேரத்துல ஆக்டிங் டைம்ல இவங்க 2 பேரும் இருக்க மாதிரி எடுத்த ஒரு போட்டோவை ஹானா வந்து இப்ப யூஜியான் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா. கொடுத்துட்டு நீ இப்ப ஆக்ட் பண்ண எதுவுமே நியூஸ் பேப்பர்லயோ சேனல்ஸ்லயோ வரப்போறது இல்ல, நீ அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுல்ல, மெமரிஸ்க்காக இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுல நான் என் சைனை போடல, ஏன்னா நீ தான் என்னோட ஃபேன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. ஏன்னா அவன் அவ கூட நடிக்க இருந்த ஹீரோவை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசியிருப்பான். அவளை பத்தி எந்த கமெண்ட்டுமே சொல்லியிருக்க மாட்டான். அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டு போவா. அப்படியே கட் பண்ணா ஈஜே அவளோட வீடியோ டேப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இப்ப சுபின் வர சொல்லியிருப்பா இல்லையா ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவனும் வந்துடுறான். ஆனா ஈஜேக்கு சுபின் கிட்டதான் அவ ஆன்லைன்ல பேசியிருப்பாங்கிற விஷயம் தெரியாது இல்லையா. அதனால இப்ப சுபின் அந்த இடத்துல நிக்கிறத பாத்துட்டு இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடியால அவன் மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்றா. ஆனா சுபின் அவளை பாத்துறான். பாத்துட்டு உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் தான் அவளுக்கே தெரிய வருது ஆன்லைன்ல சுபின் கிட்ட தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப ஈஜே ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீ அதை விக்கிறதா இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சுபின் கேக்குறான். அப்ப அவன் மேல இருக்க கோவத்துல இதெல்லாம் நான் உங்ககிட்ட விக்கிறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன அமௌண்ட் சொல்றியோ அதுக்கு நான் டபுளா தரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அப்பவும் முடியாதுன்னு சொல்லிடுறா. ட்ரிபிளா தரேன்னு சொல்றான். அப்பவும் முடியாதுன்னு சொல்லிடுறா. 10 டைம்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு அவளே வாயை பொளந்துடுறா. இதை செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்க வந்திருக்க, இவ்வளவு பணத்தை அள்ளி வீசுற, அந்த அளவுக்கு உனக்கு வீடியோ டேப்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நார்மலான வீடியோ டேப்ஸ் மேல எல்லாம் எனக்கு எந்த ஆர்வமும் இல்ல, ஆனா இது அப்படியா, இதெல்லாம் உன்னோட உயிரின்ல சொல்லுவ, இதை விக்கிறதுக்கு வந்திருக்க, இதனால நீ கஷ்டம்
கஷ்டப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அவ ரொம்ப அமைதியா இருக்கா. அந்த நேரத்துல தான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு இவளுக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனாலும் அது அவகிட்ட இருந்தா இதை பார்க்கும் போதெல்லாம் அவ டைரக்டர் ஆக முடியாம போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமாவே இருந்திருக்கும். அதனாலதான் அதை விக்கலானே முடிவு பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அதை வாங்குறவங்க என்ன மாதிரியே இது ரொம்ப நல்லா பாத்துக்கணும், இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, என்னோட சந்தோஷமான நாள்ல இது என் கூடவே இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே ஒரு லெட்டர் மாதிரி எல்லாம் எழுதி அந்த ஆன்லைன் சைட்ல போஸ்ட் போட்டிருப்பா. அதெல்லாம் இப்ப சுபினுமே படிச்சிருப்பான். அதை படிச்சதுனாலதான் அவகிட்ட இந்த மாதிரி கேட்பான். ஆனா அவ பதில் சொல்லாம இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இதுல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படம் பார்த்த மெமரிஸும் இருக்கு, அதனாலதான் எவ்வளவு விலையா இருந்தாலும் அதை கொடுத்து வாங்கலான்னு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி மெமரிஸ் எதுவுமே எனக்கு வரக்கூடாதுன்னு தான் அதை விற்கிறதுக்காக வந்திருக்கேன், என் அமௌண்ட்டை கொடுத்தேன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா இவ சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பா. அப்ப அவ முன்னாடி சுபின் ஒரு ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாம் எடுத்து வைப்பான். அது ஸ்கூல் படிக்கும் போது இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எழுதின ஸ்டோரி தான். ஆனா அதுல பாதி தான் எழுதியிருக்காங்க, இன்னும் முடிக்கல. அதனால இப்ப சுபின் அவகிட்ட சொல்றான், இதை வச்சு நான் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், இந்த ஸ்டோரியை நீ தான் முடிக்கணும், என் கூட சேர்ந்து நீயும் ஒர்க் பண்ண வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவகிட்ட கேட்கறான். அந்த ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எல்லாம் பார்த்ததும் இப்ப ஈஜேக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் இப்ப கோவத்தோட சுபினை பார்த்து, இப்ப உனக்கு என்ன, இந்த ஸ்டோரியோட முடிவு தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட காஃபி எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ஊத்திட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுவா. இப்ப சுபினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துருப்பான். அவ காஃபி ஷாப்ல இருந்து வெளியில வர டைம்ல மழை வர ஆரம்பிச்சிரும். அப்ப இதுக்கு முன்னாடி அவ சுபின்காக மலையில நனைஞ்சிட்டு இருந்த மாதிரியும் அங்க கொடையோட சுபின் வந்த மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அதை நினைச்சு பார்த்து ஈஜே அழுதுகிட்டே மலையில நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப சுபின் இங்க வந்து அவளுக்கு கொடை பிடிக்கிறான். அப்ப அவ சொல்றா, இப்பெல்லாம் எனக்கு மலையில நனைகிறது சுத்தமா பிடிக்கல, 15 நாள் உன் வீட்டு முன்னாடி நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இப்ப வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாதாரணமா என்கிட்ட நடந்துக்கிற, நீ பேசுற இடத்துல எல்லாம் உன் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல இருந்தா நல்லா யோசிச்சு பாரு, அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு உனக்கு நல்லாவே புரியும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட கஷ்டம் அப்படின்னு அவ சொல்லிட்டு அவன் வச்சிருந்த கொடையை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப சுபின் மலையில நனைஞ்சுக்கிட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.